திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். ஆடி மாதம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம 2 ஸ்தலங்களை பற்றி பார்க்க போகிறோம். நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் மற்றும் நாகை மாவட்டம் திருவிடைக்கழி ஸ்ரீ தேவசேனா சமேத ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியின் ஸ்தல புராணத்தையும் அந்த ஸ்தல விசேஷம் ஸ்தல சிறப்பையும் இன்னைக்கு நாம் சிந்திப்போம். ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆடி கிருத்திகை என்பதால் இந்த 2 ஸ்தலங்களை இன்னைக்கு நாம் சிந்திப்போம். முதலில் நாகை நெல்லுக்கடை மாரியம்மன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை காரோணம் என்று பிரசித்தமாக அழைக்கப்படும் ஸ்ரீ நாகையில் அமைந்திருக்கும் நெல்லுக்கடை மாரியம்மனை பற்றி இன்னைக்கு நாம் சிந்திப்போம். அவள் நெல் வியாபாரி ஆவாள். அங்க நெல் வியாபாரம் செய்யக்கூடிய இல்லை நெல் அறுவடை செய்யக்கூடிய அனைவருக்கும் முன்னுதாரணமாக ஒரு தெய்வமாக விளங்கியவள் தான் இந்த நாகை நெல்லுக்கடை மாரியம்மன். அவள் நெல் வாணிபம் செய்யும் பெரியநாகாத்தம்மன் ஆவாள். அந்த ஊர்ல அவளை எல்லாருக்கும் தெரியும், அவளை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவள் எப்பவுமே சிரிச்சுண்டு கருணையான முகத்தை கொண்ட எல்லாரையும் அன்பா அனுசரிச்சுண்டு இருந்து வந்தா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மஞ்ச சேலை உடுத்திண்டு ஒரு பெண்மணியானவள் அந்த நெல்லுக்கடையை நோக்கி வராள். வந்து தனக்கு நெல் வேணும் என்று கேட்க அந்த பெண்ணின் கனிவும் சிரிப்பும் அந்த பெரிய நாகாத்தம்மனை போலவே இருந்ததால் கடைக்குள் சென்று மூட்டையில் இருந்த நெல்லை அள்ளி மூட்டையில் போட்டுக்கொண்டு வெளியே வந்து பார்த்தால் அந்த பெண்ணை காணும் என்று நினைக்கும் போது அங்கு இருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனர். ஏனென்றால் அந்த பெண்மணியிடம் நெல்லை கொடுக்கும் பொழுது அவளுடைய திருமுகத்தில் கண்ட சிரிப்பை மறுபடியும் காண வேண்டும் என்று ஆசைப்பட்ட மக்களால் பார்க்க முடியலையே என்று வருத்தப்படும் பொழுது அன்றைக்கு இரவு அந்த பெரிய நாகாத்தம்மனின் கனவில் தோன்றிய இந்த நெல்லுக்கடை மாரியம்மன் அவள் மகமாயி ஆவாள். உன் வீட்டுக்கு அருகில் உள்ள வேப்ப மரத்தின் கீழ் புற்று வடிவத்தில் நான் குடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு கோவில் கட்டு என்று அம்பிகையானவள் அந்த பெரியநாகாத்தம்மனுக்கு உத்தரவிட அன்னையின் உத்தரவின் பேரில் இன்று நாகப்பட்டினத்தில் விளங்கக்கூடியவள் தான் இந்த நாகை நெல்லுக்கடை மாரியம்மன். இப்படி ஒரு கனவில் அம்பாள் வந்து தனக்கு கோயில் கட்டு தன் வீட்டு பக்கத்தில் உள்ள வேப்ப மரத்தில் புற்று வடிவில் இருப்பதை கனவில் சொல்லியதால் விடிந்ததுடன் எழுந்து அந்த புற்றுக்கு சென்று மஞ்சள் குங்குமமிட்டு அதை வழிபட்டு வந்தார்கள். அதே நேரம் பெரியநாகாத்தம்மனின் கனவில் அம்மன் வந்ததும் புற்று அம்மன் அந்த அம்மன் கனவில் வந்து சொல்லவே அந்த ஊர் ஜனங்கள் எல்லோரும் அந்த புற்றை வந்து வணங்கி செல்கின்றார்கள். அதே இடத்தில் காலங்கள் போக கோவிலானது நிறுவப்பட்டு அம்பிகையின் திருமேனியான ஒரு விக்கிரகத்தை செய்து அங்கே பிரதிஷ்டை செய்து நாகை நெல்லுக்கடை மாரியம்மனாக அவள் விளங்கினாள். இன்றளவும் பக்தர்களுக்கு அன்னையானவள் காட்சி தருகிறாள் என்பதுதான் ஐதீகம். இந்த ஆலயம் கிழக்கு நோக்கியபடி அமைய பெற்றுள்ளது. கருவறையில் கருணை பொங்கும் திருமுகத்துடன் அன்னை மகாமாரியம்மன் காட்சி தருகிறாள். அன்னையானவள் வீராசனத்தில் அமர்ந்தபடி 4 திருக்கரங்களிலும் டமருகம், பாசம், கத்தி, கபாலம் ஆகியவற்றை ஏந்தியபடி காட்சி தரும் தேவியாக அன்னை காட்சி தருகிறாள். இவளை வந்து தரிசிக்கும் அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் எல்லா விதமான கவலைகளும் தீர்ந்துவிடும் என்பதுதான் நம்பிக்கை. இந்த மாரியம்மன் எல்லா கவலைகளையும் தீர்த்து தன்னை நாடி வரக்கூடியவர்கள் திருப்தியுடன் மனஸ்திருப்தியுடன் செல்லும் வகையில் அன்னையானவள் நாகையில் வீற்றிருந்து காத்தருள்கிறாள். இந்த அம்மன் இந்த மூலவர் அம்மனின் விக்கிரகத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன அம்மன் விக்கிரகமானது அமைய பெற்றுள்ளது. ஏனென்றால் ஆண்டுக்கு ஒரு முறை நாகை நெல்லுக்கடை மாரியம்மனுக்கு தைலக்காப்பானது நிகழும்போது இந்த சிறிய அம்மன் திருமேனிக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனையானது நடைபெறுகிறது. இதை போலவே அவளில் திருக்கோவிலில் எல்லையம்மனும் அந்த மாரியம்மன் போலவே தனி விமானத்துடன் கூடிய கருவறையில் 4 திருக்கரங்களுடன் ஆயுதங்களை ஏந்தி 5 தலை நாகம் படமெடுத்து தனக்கு குடை விரிக்கும்
ஒரு வீராசனத்தில் தாயார் அமர்ந்து காட்சி அளிக்கிறாள். இவளுக்கு எதிரில் மகுடம் தரித்த நிலையில் அம்மன் சிரசு ஒன்று காட்சி தருகிறது. இந்த நாகை நெல்லுக்கடை மாரியம்மனை நோக்கி என்ன வேண்டின்றாலும் நடக்கும், விரைவில் நடக்கும், கேட்டதை அவள் கொடுப்பாள், நினைத்ததே நடத்தி கொடுப்பாள். ஓம் சக்தி. இந்த கோவிலில் நடராஜர், எல்லையம்மன், காத்தவராயன், பெரியாயம்மன், பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ ஐயனார், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, செல்லப்பிள்ளையார், கப்பல் பிள்ளையார், துர்கை என அனைத்து தெய்வங்களும் காட்சி தருகின்றன. அடுத்து நாம் பார்க்க போகும் ஸ்தலம் திருவிடைக்கழி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுதான் திருவிடைக்கழி. திருக்கடையூரிலிருந்து தென்மேற்கு திசையில் திருவிடைக்கழி அமைந்துள்ளது. திருக்கடையூரிலிருந்து தில்லையாடிக்கு செல்லும் வள்ளியம்மை நினைவு வளைவிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவிடைக்கழி முருகப்பெருமான் திருக்கோயிலானது அமையப்பெற்றுள்ளது. திருக்கடையூரிலிருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் வாகன வசதிகளானது அமையப்பெற்றுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து நிறைய வாகன வசதிகள் இந்த திருக்கோயிலில் வாசல் வரைக்கும் அழைத்து செல்லும். இந்த ஸ்தல புராணத்தை இப்போ நாம் சிந்திப்போம். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த காரணத்தினால் அப்பொழுது சூரபத்மனின் இரண்டாம் புதல்வனாக இருப்பவன் தான் ஹிரண்யாசுரன். ஹிரண்யாசுரன் பெரிய சிவபக்தன் ஆவான். ஹிரண்யாசுரன் தனது பித்ருக்கடனை செய்வதற்காக போரிலிருந்து, அதாவது முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையிலான போரிலிருந்து பின்வாங்கி தரகம்பாடி என்ற இடத்தில் அந்த கடலில் ஒரு மீன் வடிவத்தில் எடுத்து மறைந்து கொண்டான். அப்பொழுது அதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடிச் சென்று வதைத்ததால் ஹிரண்யாசுரன் பெரிய சிவபக்தன் ஆவான். ஆகையால் அந்த பாவமானது முருகப்பெருமானை பிடித்தது. அந்த பாவத்தை நீக்குவதற்காக முருகப்பெருமான் தரகம்பாடி அருகில் உள்ள சிவாலயத்தில் ஒரு குராமரத்தின் அடியில் தவஸ் செய்தார். இதையடுத்து அவருக்கு அங்க பாவ விமோச்சனமானது கிடைக்கப்பெறும் சமயத்தில் இந்த கோவில் தரகம்பாடி அருகில் அமைந்திருக்கும் இந்த திருவிடைக்கழி என்ற ஸ்தலத்தில் மூலஸ்தானத்தில் சுவாமியும் அதற்கு அருகாமையில் அர்த்த மண்டபத்தில் முருகப்பெருமானும் அமையப்பெற்றுள்ளது இந்த ஸ்தலத்தில் ஓர் அபூர்வமான காட்சியாகும். முருகப்பெருமான் ஹிரண்யாசுரனை வதம் செய்ததால் இந்த ஸ்தலத்துக்கு விடைக்கழி என்று ஒரு திருநாமமானது ஏற்பட்டது. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் உள்ளன. அதை தவிர உலகத்தில் 2 இடங்களில் முருகப்பெருமான் தனது திருவடியை பதிந்த இடமாக 2 இடங்கள் விளங்குகிறது. ஒன்று வள்ளிமலை, இன்னொன்று இந்த பாவ விமோச்சனமான திருவிடைக்கழி. இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் சுவாமியை குறித்து தபஸ் செய்ததால் இந்த குராமரத்தடியில் முருகப்பெருமான் இன்றளவும் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறதாகவும் அதை கண்ட ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டதால் இங்கே ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கே பிரார்த்தித்தால் அந்த தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. இந்த ஸ்தலத்தில் நவகிரகங்கள் கிடையாது. ஆகையால் முருகப்பெருமானே நவகிரகங்களுக்கும் நாயகனாக இந்த ஸ்தலத்தில் சுவாமி திகழ்கிறார். இந்த ஸ்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷநாயகர், சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர் என அனைத்து சுவாமிகளும் அனைத்து மூர்த்தங்களும் இந்த திருக்கோவிலில் தனது வலது திருக்கரங்களில் வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமியின் தோற்றமாகவே அருள்பாலிக்கிறார்கள். இந்த ஸ்தலத்திலும் சுவாமி, சோமாஸ்கந்தர், பிரதோஷநாயகர் வஜ்ரவேலுடன் காட்சி தருவது ஒரு தனித்துவமான குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த ஆலயத்தில் 16 விநாயக மூர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக கோவில் கொடிமரத்தடியில் விநாயகர் மட்டுமே காட்சி தருவார். ஆனால் இங்குள்ள கொடிமரத்தில் கீழ் விநாயகப் பெருமானுடன் வேலும் காட்சி தருவது தனி சிறப்பாகும். மூலஸ்தானத்தில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்தே காட்சி தருகிறார்கள். இந்த தலத்தில் 4 எல்லைகளிலும் ஐயனார் கோவில் உள்ளன. இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக அமையப்பெற்றுள்ளது. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் கூடிய
ஒரு அமைப்புடன் காட்சி தருகிறது. உள்ளே சென்றால் கொடிமரமும் பலிப்பீடமும் அது அடுத்து விநாயகரையும் தரிசிக்கலாம். முன்மண்டபத்தில் திருப்புகழ் பாடல்கள், வேல் விருத்தம் முதலியான கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளன. வலப்புறத்தில் தேவசேனா தனி சந்நிதியில் தவக்கோலத்தில் தரிசனம் தந்து அருள்பாலிக்கிறாள். பிராகாரத்தில் விநாயகர் சந்நிதி தலவிருட்சமான குராமரம் தழைக்க காட்சி தருகிறது. முருகப்பெருமான் சிவபெருமானை சிந்தித்து தவம் செய்த இம்மரத்தடியில் பலிப்பீடத்தில் பத்ரலிங்கம் என்ற ஒரு லிங்கமானது அமைய பெற்றுள்ளது. இதற்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெறுகிறது. சுவாமியின் மூலஸ்தானத்தை சுற்றி திரு காமேஸ்வர சுவாமி தனி சந்நிதியில் லிங்க வடிவத்தில் காட்சி தருகிறார். தெற்கு திசையில் தட்சிணாமூர்த்தியும் பின்புறத்தில் பாபநாச பெருமானும் வடக்கில் வசிஷ்டலிங்கமும் காட்சி தரும் அமைப்பில் இந்த தலத்தில் தரிசிக்கலாம். பிராகார வலம் முடிந்து உள் சந்நிதியை தாண்டி இடப்புறம் செல்லும் போது சந்திரன், அருணகிரிநாதர், சேந்தனார் இவர்களெல்லாம் தரிசிக்கலாம். இந்த ஸ்தலமானது திருப்பல்லாண்டு சைவத்தில் திருப்பல்லாண்டு பாடிய சிதம்பரத்தில் திருப்பல்லாண்டு பாடி தேரை நகர்த்திய சேந்தனார் முக்தி அடைந்த ஒரு ஸ்தலமாகவும், இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷம் பாத யாத்திரை. சிதம்பரத்திலிருந்து பாத யாத்திரை இந்த திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையானது தொடங்கி அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகமானது நடைபெறுகிறது. இந்த ஆலயமானது முச்சுக்குந்த சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட ஒரு கோவிலாகும். வாழ்க்கையில் அனைவருக்கும் திருப்பங்களை நல்ல முறையில் ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த முருகப்பெருமான் திருவிடைக்கழியில் குராமரத்தின் கீழ் சிவபூஜை செய்தும் அம்பிகை தேவசேனாவுடன் காட்சி தரும் முருகப்பெருமானை இன்னைக்கு ஆடி கிருத்திகை நல்ல நாளில் நாம் சிந்திச்சு நாகை நெல்லுக்கடை மாரியம்மனையும் இந்த முருகப்பெருமானை சிந்திச்சு வாழ்க்கையில் வளம் பெறுவோம். ஓம் சக்தி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.